Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரொம்ப முக்கியமாக ஒகேஷனல் கவுன்சிலிங்க்கு மற்ற எந்த சேனலுமே என்னாச்சு பார்த்தீங்கன்னா அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து வீடியோஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம சேனலில் ரெகுலராக ஒகேஷனல் கவுன்சிலிங்காக நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கோம். சரியா? ஒகேஷனல் கவுன்சிலிங் அதாவது ஆஃப்டர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் முடிஞ்சு உங்களுக்கு ஒரு வேக்கன்சி லிஸ்ட் வந்திருக்கு. சரியா? இந்த வேக்கன்சி லிஸ்ட்டை கொஞ்சம் மனசில் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டை இன்றைக்கி உட்காந்து ரெடி பண்ணுங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ஒழுங்காக சாய்ஸ் ஃபில்லிங் போடலை அப்படின்னா, அதாவது நாட் அலாட்டட் அப்படின்னு சொல்லி நமக்கு மேக்ஸிமம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒகேஷனல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அப்போ நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ சிவில் இன்ஜினியரிங் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது சிஇஜி கேம்பஸ் சிவில் இன்ஜினியரிங் ஓசியில் ஒரு சீட் இருக்குது, மீதி பிசி பிசிஎம் எம்பிசி இதில் எதுலேயுமே சீட்டே இல்லை, உடனே நம்ம வந்து கொடுக்க முடியாது போல் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விட்டுறக்கூடாது. ஏன்னா ஓசின்னு வரும்போது எல்லா பேருமே என்னாச்சு பார்த்தீங்கன்னா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சரியா? அது வந்து ஒரு ஓப்பன் காம்படிஷன் மாதிரி, ஓப்பன் கேட்டகரியில் நம்ம ஓப்பன் காம்படிஷன் மாதிரி தான் அது. எல்லா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணணும். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா சாய்ஸ் லிஸ்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணுறத ஐடியாவை ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்கள். சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு அந்த சாய்ஸ் லிஸ்ட்டை கூட எனக்கு அனுப்பிச்சி வைங்க. நான் அதை கூட உங்களுக்காக என்னாச்சு பார்த்தா வெரிஃபை பண்ணி சொல்கிறேன், இது ஓகேவாக இருக்கும், உங்கள் கட் ஆஃப் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ணி வைங்க. ரெடி பண்ணி நமக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் அதை கூட செக் பண்ணிவிட்டு என்னாச்சு பார்த்தா உங்களுக்காக சொல்கிறேன். அதனால் திரும்பவும் சொல்கிறேன், நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வந்து அதிகமாக கொடுங்க. அப்போ தான் நாட் அலாட்டட் வராமல் இருக்கும். ஏன்னா ஒகேஷனல் கவுன்சிலிங்க்கு அடுத்தடுத்த கவுன்சிலிங்லாம் நமக்கு கிடையாது. ஒரே கவுன்சிலிங் தான், ஒரே ரவுண்டு தான். சரியா? அதனால் நல்லபடியாக சாய்ஸ் ஃபில்லிங் போடுங்க. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் போட தெரியல அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நான் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.